ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்து செய்திகளை எல்லாம் உள்வாங்கி இடிதாங்கியின் செவிப்பறையில் அழுக்கு சேர்ந்து விட்டதாக எதிர்க்கட்சியினர் ஏளன வார்த்தைகளை பேசுகின்றனர். அழுக்கு கூடுதலாக சேர்வதால் அது என் காதுகளில் விழாமல் போய்விடக் கூடாது என்ற காரணத்தால் இன்று அதிகாலையிலேயே கோழிகளை விரட்டி பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. விடைக்கோழியை விரட்டி பிடித்து அதன் இறகுகளை பிடுங்கி எடுத்துக்கொண்டு என் காதுகளை குடையும் போது அரை மயக்கத்திற்கு சற்று தள்ளப்பட்டான் உங்கள் இடிதாங்கி. அப்போதுதான் அந்த இனிப்பான செய்தி ஃப்ரெஷ்ஷாக என் காதுகளில் வந்து புகுந்தது. அதாவது அரசியல் வாழ்க்கையில் கடல் கடந்து வெற்றி நடை போடும் நிகர்குவா நாட்டின் நிகரற்ற தலைவன் என் ஆருயிர் தோழன் டேனியல் ஒர்டேகா 3வது முறையாக அந்நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடிதாங்கி தனது இடது காதை குடையும் போதே எனது தோழன் ஒரு நாட்டுக்கு அதிபராக முடியும் என்றால், எனது வலது காதை குடைவதற்காக இன்னொரு விடைக்கோழியின் இறகை பிடுங்கி காதை குடைய முனையும் போதே அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராகிவிட்டார் என்ற செய்தி காது மடலில் பட்டு நைசாக உள்ளே போய்விட்டார். அந்த அளவுக்கு சர்பத் குடிப்பது போல சர்வதேச அரசியலை கரைத்து குடிப்பவன் இந்த இடிதாங்கி. ஆக இந்த முடிவை இடிதாங்கி முன்கூட்டியே அறிந்தவன் தான் என்றாலும் மக்கள் தீர்ப்பை முன்கூட்டியே போட்டு உடைத்து விட வேண்டாம் என்று மகேசன் இட்ட கட்டளையை ஏற்று பொறுமை காத்தான் இடிதாங்கி. ஆக அமெரிக்காவில் புயல் அடித்து இப்போது மயான அமைதி நிலவுகிறது. வெள்ளை மாளிகையில் புதிய வெள்ளை அடிப்பதற்காக டெண்டர் விட இருப்பதால் அதற்கான உத்தரவுக்காக இடிதாங்கி காத்து கிடக்கிறான். அமெரிக்க தேர்தல் ஓய்ந்து விட்டதால் உள்நாட்டு விஷயங்களை இடிதாங்கி உள்வாங்காமல் இருந்து விடுவானோ என்று நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. இடிதாங்கியின் வெடிச்சத்தம் இடைத்தேர்தலில் ஒலிக்க தொடங்கிவிட்ட காரணத்தினாலேயே பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் திருமண மண்டபத்துக்கு வெளியே தான் நானும் தங்கி இருக்கிறேன். கொடி அணிவகுப்புக்காக அவர்கள் திகில் கிளப்பும் சரக் சரக் சூ சத்தத்துடன் வீதி வீதியாக செல்லும் போது நானும் அவர்கள் பின்னாடியே செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் இந்த இடிதாங்கி பட்டப்பகலிலும் பலத்த பாதுகாப்புடன் வலம் வருவது பாழாய் போன எதிர்க்கட்சிக்காரர்களின் கண்களுக்கு தெரிகிறது. வரும் 14ஆம் தேதி பௌர்ணமி நிலவை விட 30 மடங்கு அதிக வெளிச்சத்தில் நிலவு தோன்றப்போவதாக நாசா தெரிவித்திருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு மிக அருகில் நடக்கக்கூடிய சூப்பர் மூனை போன்று அதே இரவில் இடிதாங்கி சூப்பர்மேனாக அவதாரம் எடுப்பான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.